எனக்கு துக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா ராஜரிஷிகளே, உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, என்ன நான் லாலனம் பண்ணுறதுக்கு, லாலனம்னா விளையாடுறதுக்கு, நான் கொஞ்சி விளையாடுறதுக்கு புத்திரார்த்தம் நார்த்திவை சுகக, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே சுவாமி. குழந்தை இருந்தா தானே எனக்கு அப்புறமா என்னுடைய ராஜாங்கத்தை நான் கொடுக்க முடியும். ஏன்னா இது எவ்வளோ பெரிய வம்சம், இக்ஷ்வாகு வம்சம்ன்றது மாந்தாதா, திலீபன், அசமஞ்சசன், பகீரதன்ற பெரிய 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 மகாராஜாங்கள்லாம் இருந்த இடமாச்சே. அந்த வம்சத்துல பிறந்த நான் தசரத மகாராஜா, இன்னைக்கு என்னுடைய வம்சம் என்னோட நின்று போயிடும் போல இருக்கே, பயமா இருக்கே, எனக்கு அப்புறமா குழந்தை இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறார். அதனால சொல்றார், மமலாலஸ்ய மானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். எனக்கு என்ன பண்றேன்னு நான் யோசிக்கிறேன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் சுவாமி. அதனால நான் என்ன பண்றேன், பிராயஷ்சித்தமா ததர்த்தம் ஹயமேதாய, ஹயம் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம், மேதா அப்படின்னா புத்தியை வைத்து யஜ்ஞத்தை வளர்க்கிறேன் அப்படின்னா, ஹயமேதம் அப்படின்னா அஸ்வமேதம்ன்ற யாகத்தானா நடத்தலான்னு நினைக்கிறேன் சுவாமி. பாருங்க, இவரே சொல்லிடலாம்ல. This is to order that in Dasharatha Maharaja has announced that we are going to conduct a Ashwametha Yaga அப்படின்னு போட்டு ஒரு சர்க்குலர் போட்டு அமிச்சா அத்தனை மந்திரிமார்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா தசரதன் என்ன சொல்றான், நான் பண்ணலான்னு அடியே நினைக்கிறேன், உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற. அதுதான் வினயம். வித்யா ததாதி வினயம்.